ஸ்குவிம் சிட்டில ஒலிம்பிக் கேம் ஃபார்ம் பார்க்கலான்னு போயிருந்தோங்க. ஸோ கேம் ஃபார்ம்னு போட்டிருக்கு. அது வந்து ஏதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா அது கிடையாதுங்க. ஸோ பேருக்கு தான் அப்படி வச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில இத பார்த்தீங்கன்னா, ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி மாரி தான். டிரைவ் த்ரூலயே நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கிட்டத்திலேயே. இதுதாங்க இந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸோட சைடு கேட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து எல்லா சீசன்லயும் எந்த டைம் வந்து ஓப்பன் ஆகுது, எந்த டைம் வந்து க்ளோஸ் ஆகுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. உள்ள போனோனே டிக்கெட்லாம் இவ்ளோ ரேட்டு. இத பார்த்துட்டு நீங்க டிக்கெட்ட பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் 5 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஆண் மயில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு அனிமல்ஸ்க்கு தேவையான பிரெட்டும் இங்கேயே விக்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இங்க நிக்கிற கார் எல்லாமே இங்க வொர்க் பண்ற ஸ்டாஃபோட கார் தாங்க. ஸோ அவங்க மட்டும் இங்க பார்க் பண்ணிக்கலாம். மத்த யாரும் வந்து இங்க கார பார்க் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கும்போது 2 ரோடு பிரியுது. ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா, அப் ஹில் போகுது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, அதுல சைட்லயே போகுது. ஸோ ஆர்வி, பஸ்ஸஸ் இந்த மாரி வச்சிருக்கவங்க எல்லாருமே கீழ் ரோட யூஸ் பண்ணலாங்க. கார் வச்சிருக்கவங்க எல்லாருமே அப் ஹில் ரோட்ல தான் போணும். கேட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே எந்த ஈகிள்ஸ்க்கும் ஃபீட் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம்ல அங்கங்க அவங்களோட ஒர்க்கர்ஸ் நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க எங்கேயும் நிக்கக்கூடாது. கார் வந்து மூவிங்லயே தான் இருக்கணும். ஸோ நீங்க நின்னீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் உங்க கார சரவுண்ட் பண்ணிரும். ஸோ கஷ்டமா இருக்கும். உங்கனால எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க கார வந்து ஸ்லோவா மூவ் பண்ணி போயிட்டே தாங்க இருந்தோம். நம்ம கார்ல போயிட்டுருக்கும்போது, அனிமல்ஸ் கொஞ்சம் கூட பயப்படாம நம்மளோட கார உரசிக்கிட்டே தாங்க போயிட்டுருக்கு. ஸோ, எதனால இந்த மாரி அனிமல்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அனிமல்ஸ்க்குமே இந்த பிரெட்ட ஃபீட் பண்ணி அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிருச்சுங்க. நமக்கு தான் பயமா இருக்கு. நம்ம கார் ஏதாவது ஆயிருமோ! அப்டிங்கிற பயம் எங்களுக்கு ஜாஸ்தியாவே இருந்துச்சு. பட் இந்த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேஷுவலா கிட்ட வந்து அது பாட்டுல எப்பயாவது பிரெட் கொஞ்சமாவது தருவீங்களா? அப்டிங்கிற அளவுக்கு பார்த்துட்டே தான் இருந்துச்சு. இந்த அனிமல்ஸ்க்கு நாங்க பிரெட் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணோங்க. பட் ஆனா எல்லா அனிமல்ஸும் கொஞ்சம் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சா, சரி எதுக்கு வம்பு அப்டின்ட்டு நாங்க குட்டி அனிமல்ஸ்க்கே ஃபீட் பண்ணிக்கலான்னு சொல்லி கெளம்பிட்டோங்க. இந்த அனிமல் பேரு லாமா லாமாங்க. ஸோ கார் போற ஸ்பீடுக்கே அது வந்து வேகமா ஓடி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி இவ்ளோ தூரம் ஓடி வரணும் எனக்கு ஒரு பிரெட்டாவது போட்டுட்டு போவீங்களாங்கிற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அனிமல் பேரு யாக்ஸுங்க. ஸோ இதெல்லாம் சமத்தா புல்லு சாப்பிட்டுட்டு இருக்குது இல்லைங்களா? நம்மள இப்ப பார்த்தோனே பாருங்க எப்படி தெறிச்சு ஓடி வரும்னு. ஸோ ஒரு கார மட்டும் பார்த்துட்டா போதும். எப்படியாவது நமக்கு பிரெட் தரப்போறாங்கங்கிற அதே குஷியில ஓடி வந்துருங்க இதெல்லாமே. மாடு பழகிருச்சு ஓடி வரும்ன்னு பார்த்தா, பொறந்த கன்னுக்குட்டி கூட பழக்கிட்டாங்க. ஸோ அந்த கன்னுக்குட்டி கூட பயங்கர ஃபாஸ்ட்டா ஓடி வந்துச்சு. பட் இந்த கன்னுக்குட்டிக்கு நாங்க ஃபீட் பண்ணோங்க. ஸோ இது பேபியா இருக்கிறனால இது எதுவும் பண்ணாது. பட் பெருசா இருக்கிற மாடு தான் கொஞ்சம் பார்க்க பயமா இருந்துச்சு.
நாங்க போன அன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா மழை வர்ற மாரி தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த ஃபார்ம்ல நெறைய மயில் இருக்குதுங்க. அதுவும் ஆண் மயில் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாரி கிளைமேட் மயிலுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதனால அதோட தோகைய விரிச்சு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல மயில் வந்து தோகைய விரிச்சு டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாரி நீங்க எங்காவது இந்த மயில் தோகைய விரிச்சு டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. ரொம்ப நேரமா இந்த மயில் கிட்ட தாங்க கொஞ்சம் நேரம் கார் நிறுத்திட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மயில் தோகைய விரிச்சு ஆடுற அழக வந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அப்பவும் அந்த மயில் வந்து ரொம்ப அழகாவே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் கார் நிறுத்தலங்க. நான் முதல்ல சொன்ன மாரி கொஞ்ச நேரம் தான். பட் மூவிங்லயே முள்ளமா முள்ளமா நிறுத்தி நிறுத்தி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஒரு மயில் ஆடுற அழக பார்த்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதே மாரி நாங்க போயிட்டுருக்கும்போது, இன்னொரு இடத்துலயும் ஆண் மயில் வந்து பயங்கரமா தோகை விரிச்சு ஆட ஆரம்பிச்சுருச்சு. பட் இங்க வந்து 1 மயில் கிடையாதுங்க, 2 மயிலு. ஃபென்ஸுக்கு 1 இந்த சைட்லயும், 1 அந்த சைட்லயும் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு போட்டி போட்டு. ஸோ அத பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. மயில் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்திருக்கிறது கரடி இருக்கிற ஏரியாக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்க நெறைய கரடிகள் இருக்கு. ஸோ இந்த கரடிகள் பார்த்தீங்கன்னா, நல்லா குளு 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 குளுன்னு பார்க்கறதுக்கே அழகா தான் இருக்கு. கரடிக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபென்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் அந்த சின்ன ஃபென்ஸையும் அந்த கரடினால தாண்ட முடியும். ஏன் தாண்ட முடியாத சூழ்நிலையில அது இருக்குதுன்னா, அந்த ஃபென்ஸுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஷாக் அடிக்கும். அதனால அந்த கரடினால கிட்ட வர முடியாது. ஸோ கொஞ்சம் தைரியமா நம்ம அது பக்கத்துல போய் நம்ம நின்னு அந்த கரடிய பார்க்கலாம். ஸோ இந்த கரடிக்கு பிரெட் ஃபீட் பண்றது வந்து ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அழகா அது ஒண்ணொண்ணும் எடுத்து அது சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே மாரி நெறையா கரடிகள் இருக்குதுங்க. ஸோ அந்த கரடிக்கெல்லாம் ஃபீட் பண்ணும்போது அது அழகா வந்து அந்த பிரெட்ட எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. நெறைய கரடிகள் இருக்கறனால, ஒரு சில கரடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட முடிஞ்சுச்சு. பட் போட்டு முடிச்சுட்டு நம்ம கார்ல கெளம்பும்போதும், "இன்னும் கொஞ்சம் போடுங்க" அப்படிங்கிற அளவுக்கு அந்த கரடி பின்னாடியே தான் ஓடி வந்துச்சு. இருக்கிற கரடியிலேயே இந்த கரடி கொஞ்சம் வித்தியாசமான கரடி. நம்ம போடுற பிரெட் வந்து அந்த ஃபென்ஸுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. அது கிட்ட ரீச் ஆகல. பிரெட் பக்கத்துல விழலங்கிறதுக்காக இந்த கரடி ஒரு ரியாக்ஷன் மட்டும் காமிச்சுச்சு. "ஏம்மா உனக்கு இன்னுமா பிரெட் கூட வீச தெரியல?" அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொன்ன மாரி இருந்துச்சு. சரி அடுத்த பிரெட்டாவது உனக்கு நான் கைக்கிட்டயே வர்ற மாரி வீசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கரெக்ட்டா போயிருச்சு ஃபென்ஸ்குள்ளறயே. அதையும் எடுத்து அது சாப்பிட்டுச்சு. இருக்கிற கரடிலயே இந்த கரடி பயங்கர ஸ்மார்ட்டானதுங்க. நீங்க குடுக்குற பிரெட்ட நான் கையாலலாம் எடுத்து சாப்பிட மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டா இருந்துச்சு. நீங்க போடுற பிரெட்ட நான் எப்படி கேட்ச் பண்ணி மட்டும் சாப்பிட போறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ட்டுருச்சு. சரி நாங்க போடுற ஒவ்வொன்னையும் அழகா வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அத பார்க்கும்போது இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்து குழந்தைங்க வந்து பிரெட்ட பயங்கரமா வீசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க தூக்கி போட்ட பிரெட்ட எல்லாமே சலிக்காம வாயிலேயே கேட்ச் பண்ணி தாங்க சாப்பிட்டுச்சு. பட் ஒரு பிரெட்ட மட்டும் மிஸ் பண்ணிருச்சு. ஸோ அது தள்ளி விழுந்தனால அதனால கேட்ச் பண்ண முடியல. ஸோ பார்த்த கரடியிலேயே இந்த கரடி வந்து எங்க பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருச்சுங்க. ஸோ இவ்ளோ அழகா கேட்ச் பண்ற கரடிக்கு வந்து பயங்கரமா பிரெட்ட மட்டும் தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்காங்க.
கொஞ்ச தூரத்துல இன்னொரு கரடி பார்த்தா, நான் பிரெட் எல்லாம் சாப்பிட்டு செம்ம டயர்டா இருக்கேன். இப்ப இது எனக்கு ரெஸ்ட் மோடுங்கிற மாரி ஜாலியா அந்த கட்டையில கை வச்சு அழகா படுத்திருந்துச்சு. ஸோ அத பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கரடியும் ஒவ்வொரு ரியாக்ஷன் குடுக்கும்போது, ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கரடி பார்த்து முடிச்சுட்டு, இன்னொரு சைடு அனிமல்ஸ் பார்க்கலான்னு போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு அழகான ஒயிட் பீகாக் இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் நான் ஒயிட் பீகாக்கே பார்க்குறேன். சில அனிமல்ஸ் எல்லாம் கவர்டு ஃபென்ஸ்குள்ள தான் வளர்த்துறாங்க. அது எந்தெந்த அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸு, டைகர், லயன், பாப் கேட், வுல்ஃப் இந்த மாரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கவர்டு இதுக்குள்ள தாங்க வளர்த்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போற ஏரியால என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்னா, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் மான்கள் இருக்குதுங்க. பெரிய மான்லருந்து குட்டி மான் வரைக்குமே இங்க வச்சிருக்கிறாங்க. மான்கள்லயும் கொம்பு உள்ள மானும் இருக்கு, கொம்பு இல்லாத மானும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க பைசன்ஸும் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. உள்ள என்டர் ஆயி கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மானும் கார சுத்தி நின்றுச்சுங்க. சுத்தமா நகரக்கூட முடியல. ஸோ இந்த மான் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. ஸோ இந்த மானுக்கு கொம்பு பார்க்க பெருசா இருக்குது. இத பார்க்கும்போது இன்னுமே பயம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கார வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நாங்க.
இந்த மானெல்லாம் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஸோ இத பார்க்கும்போதும் பயமா தான் இருக்கு. கும்பல்லாம் இருக்கறனால. பட் இருந்தாலும் வேற வழியே கிடையாது. பிரெட் இருக்கு. இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஸோ அதனால நம்ம பிரெட்ட இங்க தான் போட்டுட்டு போணும். ஸோ இந்த மான்களுக்கு குடுக்கலான்னு தான் நாங்க ஃபீட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஃபார்ம நம்ம ஒரு டைம் சுத்தி பார்த்தாச்சு. நம்ம மறுபடியும் நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, நம்ம சுத்தி காமிக்கலாமான்னா, கண்டிப்பா நம்ம சுத்தி காமிக்கலாங்க. வெளிய போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு, மறுபடியும் உள்ள போகும்போது நம்ம டிக்கெட்ட காமிச்சுட்டு, நம்ம உள்ள போய் குழந்தைங்களுக்கு மறுபடியும் அனிமல்ஸ சுத்தி காமிக்கலாங்க. எப்ப டிக்கெட் வாங்குனாலும், அந்த நாள்ல நம்ம 2 டைம் சுத்தி பார்க்கலாம். அடுத்த நாள் போக முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.